ஆண்டவர் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, நீ நன்றாக இருப்பாய், உன் நாட்கள் நீடித்திருக்கும்னு சொல்றார். எங்கே பாஷை சொல்றாருன்னா பைபிள் மூலமாக தான் நம்ம சொல்கிறாரு. வாசிக்க கேட்போமா? உபாகமம் 22:7 பிந்திய பகுதி. அப்பொழுது நீ நன்றாய் இருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். கவலையப்படாங்க. பஸ்ஸார் ஒரே வியாதி, எனக்கு டாக்டர் சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்க, நாள் குறிச்சிட்டாங்க, படுத்த படுக்கை ஆகிட்டேன். எதுவாக இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ நன்றாக இருப்பாய், ஆயுசு நாட்கள் என்ன செய்யும், நீடித்திருக்குன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷனும் போடுதார். நீங்கள் அங்கே வாஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு. சப்போஸ் நம்ம வியாதிக்கு நம்ம பாவம் காரணமாக இருந்துச்சுன்னா, இந்த அனுதின கண்மலை தெரிவிச்சு கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்கள் நம்ம ஆண்டவரை தப்பாக நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் அல்லது பாஸ்ட், அந்த விசுவாசி சபைக்குள்ளே பேசுவோம், அவன் தான் உனக்கு விரோதமாக செய்வேன்னு வச்சுட்டாங்க. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான காரியம் இதெல்லாம். அவனாக தான் திராட்சை காய்கள் எவன் தின்கிறானோ அவனுடைய பொருட்கள் தான் கூசும். மனுஷன் எதை விதைத்தானோ அதைத்தானே இருப்பான். நாம் எப்படி இருக்கிறோம் மட்டும் பார்த்து கரெக்டாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம நன்றாய் வைத்திருப்பார். நன்ற சுகமாக நிச்சயம் வாழ வைப்பார். அதை தடுக்க யாராலும் முடியாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புலாம் பாருங்கள், நல்ல நீடித்த ஆயுசு நாட்களை தான் மரித்தார். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்தார், ஆபிரகாம் பற்றி சொன்னார். அவனும் அவன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அதை குறித்து போதிப்பான். நம்ம பிரச்சனை, நம்மளும் பைபிள் வாசிக்க மாட்டோம், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பின்னடைவு வருகிறது, குறைவு வருகிறது. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கோவப்படுது, சர்ச்சை கோவப்படுகிறது, சக விசுவாசிகளை, பாஸ்டரை இன்னையோடு அதை முடிச்சுட்டு ஆண்டவர் சில கட்டளைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அதை மட்டும் பண்ணால் போதும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஆசீர்வதிச்சார். ஈசா கிட்ட நீ ஒரு எகிப்துக்கு போகாத, கேராரில் இரு அப்படின்னாரு. அவன் வர வர விருத்தெடுத்து மகா பெரியவனானான் என்று சொல்லிப்பார். ராஜாவே அவனை பார்த்து சரண்டர் ஆகிறார் பாருங்க. நீ என்னை ஆசீர்வச்சிரியா அப்படிங்க. ஏன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வச்சிருக்காரு. எப்படி சாட்சி பற்றிலாம் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார், மாற்றமே கிடையாது. யாக்கோபு பாருங்க, திரளான பரிவாரம் முடியவனா கர்த்தர் அவனை மாற்றிட்டார். அப்படிலாம் தேவன் நம்மை நடத்துகிறார். இப்போ இதில் எதை குறிக்க அப்படின்னா, கர்த்தர் சொன்னபடி நாம் நடந்தால் நன்றாக இருப்போம். அதுபோல் நம்முடைய ஆயுசு என்ன செய்யும், பெருகும். உங்கள் வியாதியை கர்த்தர் உங்களை விட்டு மாற்றுவார். பைபிள் நிறைய சம்பவம் வாசிக்கிறோம் இல்லையா. ஆண்டவர்கிட்ட வந்தபோது கர்த்தர் அவர்கள் எல்லாம் நினைச்சிருக்கிறாரு, விடுவித்து தீர்க்காயுசை கொடுத்துருக்கிறார். லாசர் பாருங்க, ஆண்ட பரிசுத்தமாக நல்ல ஆண்டவர் கட்டளைப்படி வாழ்ந்தான், செத்து போனான். ஆனாலும் அவனை உயிரோடு எழுப்பி திரும்ப அவனுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து அவன் என்ன செய்கிறார், அவன் நன்றாய் சுகமாய் வாசம் பண்ண உதவி செய்யும். அதனால் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நிச்சயம் நடந்தால், எவன் என்னென்ன சொன்னாலும் சரி, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். உடைய ஆயுசு நாட்கள் நிச்சயமாய் பெருகும். கர்த்தர் உங்களை ஆசிரியப்ப. நாளை தினம் ஞாயிறு 6 கலந்து கொள்ளும். நாளை மறுதினம் அனுதின கர்மத்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.